வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் வந்திருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். எந்த பேங்க்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான். இது எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு அவங்க விட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓவராலாக பார்த்திங்கன்னா 1000 வேக்கன்சிஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. சேலரின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48,000லேருந்து 85,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எங்கே, எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் எங்கே, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ஆஃபீஸர் இன் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1 அப்பான் பாசிங் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சின்னதாக. அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பிரான்ச் நெட்வொர்க் மோர் தென் 4,500 பிரான்ச்சஸ் இருக்குது ஓவரால் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,68,000 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 33,000 ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறதா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/1/2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/2/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸும் பார்த்திங்கன்னா 30/1/2025 20/2/2025 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்கள் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எந்த டேட்டில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கான டேட்டுமே அவங்க லேட்டராக சொல்கிறதா அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டு, அதுக்கான வேகன்சிஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஜென்ரல் பேங்கிங். இந்த போஸ்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா ஸ்கேல் பார்த்திங்கன்னா JMGS 1 ஸ்கேல் 1 பிரகாரம் விட்டுருக்காங்க. கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ்மே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா SC அப்படின்னா 150, STனா 75, OBC கேண்டிடேட்ஸ்க்கு 270, EWSக்கு பார்த்திங்கன்னா 100, ஜென்ரல் கேட்டகரிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 405ன்னு சொல்லி டோட்டலாக பார்த்திங்கன்னா 1000 வேகன்சிஸ் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை PWD கேண்டிடேட்ஸ்க்குமே அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கே பார்த்திங்கன்னா 48,450 ரூபாயிலேருந்து 85,920 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் 20 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமமே பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 30/11/1994 30/11/2004 உங்கள் பாண்ட் டேட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி, அதாவது நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா SC, ST, OBC அண்ட் PWD கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 55% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான வேலிடான மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் பார்த்திங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் 59.99% அப்படின்னா அவங்க 60% as a less than 50 will be treated as less than 60% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 54.99% பார்த்திங்கன்னா will be treated less than 55%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறப்போ இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் சில பேர்த்துக்கு வரும். ஸோ அதுக்காகவே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா +5 இயர்ஸ் வந்து அது கூட நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸில் வந்து இருக்கீங்க அப்படின்னா +3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸில் இருக்கீங்க, அந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கிறீங்கன்னா +10 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும், இன்க்ளூடிங் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ்க்கு 30 மார்க்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. மீடியம் வந்து இங்கிலீஷில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 30 கொஷின்ஸு 30 மார்க்ஸு, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போர்ட் ரெண்டுலேயுமே இருக்கும். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸு 30 மார்க்ஸு, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போத் ரெண்டுலேயுமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டட் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அதாவது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும். இது வந்து 30 கொஷின்ஸு 30 மார்க்ஸு போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலையுமே வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 120 கொஷின்ஸு 120 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ டிஸ்கிரிப்டிவ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 2 கொஷின்ஸ் இருக்கும், 30 மார்க்ஸு இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸ்க்குமே வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். அந்த 2 மார்க்கையுமே பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டாச்சு ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணால் மட்டும் போதும். மித்த கேட்டகரிஸில் இருக்கிறீங்களா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 750 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதோ பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஸ்டேட் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர்னு சொல்லி 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்தராக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட், அதாவது இதுதான் அவங்களோட வெப்சைட், இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற ஜாப் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.